ஏய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? நான் சொல்றது உனக்காச்சும் புரியுதா இல்லையாடா? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் பேசாதீங்கடா. நீங்க 2 பேரும் பேசுறதுல ஏன் தலை உருளுதுடா. இந்தா நீ ஏன் உன் வாயால இனிமேல் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லு. புடி பேசு. உன் பேச்சுக்கா குடு மச்சான். இதுதான் கடைசி. இதுக்கு அப்புறம் என் பையன் கூட பேசாத. நம்ம ஒரு காலத்துல பேசி பழகி ஒன்னா இருந்தோம் தான். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. எங்க காலகாலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா புத்தி வந்திருக்கும். மச்சான் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அரையாண்டு படிச்ச முக்கியம் இல்ல, முழுவாண்டுல பாத்துக்கலான்னு என் மண்டைய கழுவுனவன். என் பையனும் அதை கத்துப்பான். ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்தா ஏன்டா அசிங்கமா லஞ்ச் எடுத்துட்டு வர, கிளாஸ் பசங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுவேன். அதையே அவனும் ஃபாலோ பண்றான். டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எனக்கு பயமா இருக்குது. இப்படிதான் திங்கக்கிழமை ஒரு நாள் காலையில அவன் கைய தூக்கி பாக்குற, வெட்டி வச்ச வெங்காயத்தை அக்குள்ள வச்சுக்கின்னு திருன்னு முழிக்கிறான். அப்படியே நீ ஃபாலோ பண்ற அதே டெக்னிக். என்னடா பேச போயிட்டே இருக்க, கோச்சிக்கினியா? 4 மணி ஆயிடுச்சு. ஆந்து பையன் ஸ்கூல் விட்டுருவாங்க. விளையாட வரலாம், அவன் கோச்சுப்பான். நான் இன்னொரு ஆள் உன்கிட்ட பேசுறேன் போ.